இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யார் இருக்கலாம் எவ்வளோ வேக்கன்ட்ன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எம்ஆர்பியிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்கன்னா 28/3/2025 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/4/2024 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கான போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீனியர் அனாலிசிஸ்டருக்கு வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 14 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு வந்து மேலுக்கு வந்து 2 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி முடிச்சிருந்தா மேலுக்கு வந்து 1 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா மேல் பேஷண்ட்டுக்கு வந்து 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலுக்கு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலுக்கு ஃபீமேலுக்கு 1 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சியில் வந்து ஏ பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஎஸ்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 1 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதற்கான சேலரி வந்து எவ்வளோன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,500 2,57,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கீழே வாங்க. வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள் 32 வயசுக்குள்ளே இருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட்ன்றதை வந்து படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது சீனியர் அனாலிசிஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சயின்ஸ் வந்து முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இல்லைனா பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து இருக்கணும் அனாலிசிஸ் ஃபுட்டு. இது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்த வேலையை வந்து எடுக்கிறாங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்குது. அதாவது 10th பேஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 மார்க் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 40%, அதர் கேட்டகரிக்கு வந்து 40% வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து 2 hours வைக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 100 மார்க் வந்து மேக்ஸிமம் வைப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து எடுத்தால் போதும். நீங்கள் வந்து அதர் கேட்டகரிக்கு வந்து 35 மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எக்ஸாம் டேட் வந்து அலௌன்ஸ் பண்ணுறன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்ஆர்பி www.mrp.tn.government.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஏ டிஏபிபிஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பைமோட் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் ஆஃப் சீனியர் அனாலிசிஸ். இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போஸ்ட் சீனியர் அனாலிசிஸ்ட். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். நீங்கள் வந்து இப்படி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. புதுசாகனா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து படித்து பார்த்துட்டு இங்கே டிக்டாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.